மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் திகார் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு உச்சநீதிமன்றம் வெள்ளிக்கிழமை இடைக்கால ஜாமீன் வழங்கியது. தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள அனுமதிக்கும் வகையில் அவருக்கு ஜூன் 1ஆம் தேதி வரையில் ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. ஜூன் 2ஆம் தேதி நீதிமன்றத்தில் அவர் சரணடைய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இதுகுறித்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கண்ணா மற்றும் திபங்கர் தத்தா ஆகியோர் அடங்கிய அமர்வு சில முக்கிய நிபந்தனைகளையும் விதித்து உத்தரவிட்டது. அதன்படி டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் சிறையிலிருந்து வெளியே வருவதற்கு முன்பாக ரூபாய் 50,000க்கான தனிநபர் பத்திரம் வழங்க வேண்டும். அவர் ஜாமீனில் இருக்கும் காலங்களில் முதல்வர் அலுவலகத்துக்கோ தலைமைச் செயலகத்துக்கோ செல்லக்கூடாது. அவர் மக்களவைத் தேர்தலுக்கான பிரச்சாரம் மேற்கொள்ளலாம். துணைநிலை ஆளுநர் VK சக்சேனா அனுமதி இல்லாமல் எந்த அலுவலக கோப்புகளிலும் அவர் கையெழுத்திடக்கூடாது. டெல்லி மதுபான கொள்கை வழக்கு பற்றி பேசவோ அல்லது தன் மீதான குற்றச்சாட்டு பற்றி விவாதிக்கவோ கூடாது. இந்த வழக்கில் தொடர்புடைய எந்த சாட்சிகளுடனும் தொடர்பு கொள்ளக்கூடாது என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. அரவிந்த் கெஜ்ரிவால் சிறையிலிருந்து வெளிவருவது நீதியை அடையாளப்படுத்துவதோடு இந்தியா கூட்டணியையும் பலப்படுத்தியுள்ளது. தேர்தலில் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் வேகத்தை இது கூட்டியுள்ளது என்று முதல்வர் ஸ்டாலின் கருத்து தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெள்ளிக்கிழமை வெளியிடப்பட்டது. அதன்படி தமிழகத்தில் 91.55% தேர்ச்சி விகிதம் பதிவாகியுள்ளது. மாணவர்கள் தேர்ச்சி விகிதம் 88.58%, மாணவிகள் தேர்ச்சி விகிதம் 94.53% என்றுள்ளது. மாணவர்களை விட மாணவிகள் தேர்ச்சி விகிதம் 5.95% அதிகமாக உள்ளது. இந்த பொதுத் தேர்வில் 87.90% அரசு பள்ளிகள் 100% தேர்ச்சி பெற்றுள்ளன. பாடவாரியாக தமிழில் 8 பேரும், ஆங்கிலத்தில் 415 பேரும், கணிதத்தில் 20,691 பேரும், அறிவியலில் 5,104 பேரும், சமூக அறிவியலில் 4,428 பேரும் 100க்கு 100 முழுமதிப்பெண் பெற்றுள்ளனர். தேர்ச்சி விகிதத்தை பொறுத்தவரை அரியலூர் 97.31% முதலிடத்தில் உள்ளது. சிவகங்கை, ராமநாதபுரம், கன்னியாகுமரி, திருச்சி மாவட்டங்கள் முறையே அடுத்தடுத்த இடங்களை பிடித்து டாப் 5 பட்டியலில் இடம்பெற்றுள்ளன. இதனிடையே புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 89.14% மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். வட மாவட்டங்களில் உள்ள அரசு பள்ளிகளில் ஆசிரியர்கள் பற்றாக்குறையும் கட்டமைப்பு வசதிகள் இல்லாததும் தான் தேர்ச்சி விகிதம் குறைந்ததற்கு முதன்மை காரணம். இந்நிலையில் வட மாவட்ட மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தவும் அப்பகுதிகளின் கல்வி வளர்ச்சிக்காகவும் சிறப்பு திட்டங்களை தமிழக அரசு உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். தேர்தல் நடத்தை விதி அமலில் உள்ள இந்த நேரத்தில் யானை வழித்தடங்கள் வரைவு அறிக்கையை வெளியிட்டு மலைவாழ் மக்கள் வாழ்வாதாரம் மற்றும் வாழ்விடங்களை இழக்கும் நிலையை திமுக அரசு உருவாக்கியுள்ளது என எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். அனைத்து அனுமதிகளையும் பெற்ற பிறகே வடலூரில் வள்ளலார் சர்வதேச மையம் கட்டும் பணிகள் தொடங்கப்படும் என்று தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் உறுதியளித்துள்ளது. மேலும் சத்தியஞான சபைக்கு சொந்தமான 106 ஏக்கர் இடத்தில் உள்ள ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படும் என்றும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. சிவகாசி அருகே செங்கமலப்பட்டியில் 10 பேர் உயிரிழந்த பட்டாசு ஆலை வெடி விபத்தில் சட்டவிரோதமாக ஆலையை குத்தகைக்கு எடுத்து நடத்தி வந்த முத்துகிருஷ்ணன் மற்றும் போர்மேன் சுரேஷ் ஆகியோரை சிவகாசி கிழக்கு போலீசார் வெள்ளிக்கிழமை காலை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி உள்ளிட்ட மாவட்டங்களில் மே 14ஆம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக சனிக்கிழமை அன்று நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திண்டுக்கல், விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் கன்னவுஜில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் பேசிய காங்கிரஸ் முக்கிய தலைவர் ராகுல் காந்தி, யாராவது பயம் கொள்ளும் போது அவர்களை காப்பாற்றக்கூடிய நபர்களின் பெயர்களை நினைத்துக் கொள்வார்கள். அதனால்தான் பிரதமர் மோடி இப்போது தனது 2 நண்பர்களின் பெயர்களை எடுத்துள்ளார். இந்தியா கூட்டணி என்னை கார்னர் செய்துவிட்டது, நான் தோற்கப் போகிறேன், என்னை காப்பாற்றுங்கள் என்று அம்பானி அதானியிடம் தற்போது மோடி மன்றாடி வருகிறார் என்று பேசினார். பாகிஸ்தானுடன் இந்தியா பேச்சுவார்த்தையில் ஈடுபட வேண்டும், இல்லையென்றால் நாடு அதற்கான விலையை கொடுக்க நேரிடும் என்று அணு ஆயுத இருப்புகளை மேற்கோள் காட்டி காங்கிரஸ் மூத்த தலைவர் மணிசங்கர் ஐயர் பேசிய பழைய வீடியோவை பாஜக வெளியிட்டு புதிய சர்ச்சையை கிளப்பியுள்ளது. மணிசங்கர் ஐயரின் இந்த பேச்சு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர், மணிசங்கர் ஐயர் அல்லது சாம் பிட்ராடோ யாராக இருந்தாலும் சரி, அது காங்கிரஸ் கட்சியின் சித்தாந்தம் மற்றும் அரசியலையே வெளிப்படுத்துகிறது என்று கருத்து தெரிவித்திருந்தார். அதேவேளையில் இந்த விவகாரத்தில் விலகி நிற்கும் காங்கிரஸ் அரசியல் ஆதாயத்துக்காக மணிசங்கர் ஐயரின் பழைய பேட்டி ஒன்றை வேண்டுமென்றே இப்போது பரப்புவதாக குற்றம் சாட்டியுள்ளது. இதனிடையே அந்த வீடியோ பேட்டி சர்ச்சை குறித்து விளக்கமளித்துள்ள மணிசங்கர் ஐயர், அது பல மாதங்களுக்கு முன்னர் பதிவு செய்யப்பட்ட வீடியோ,
அந்த வீடியோவில் நான் அணிந்திருக்கும் ஸ்வெட்டரில் இருந்தே அதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். குளிர்காலத்தில் அது எடுத்தது. பாஜகவின் தேர்தல் பிரச்சாரம் தொய்வடைந்த காரணத்தால் அது இப்போது மீண்டும் பகிரப்பட்டுள்ளது. அவர்களது விளையாட்டுக்கு நான் பொறுப்பில்லை என்று தெரிவித்துள்ளார். அட்சய திருதியை முன்னிட்டு சென்னையில் வெள்ளிக்கிழமை ஆபரண தங்கத்தின் விலை அதிகரித்தது. ஆபரண தங்கம் கிராமுக்கு ரூபாய் 90 அதிகரித்து 1 கிராம் ரூபாய் 6705 என்றும், பவுனுக்கு ரூபாய் 720 அதிகரித்து 1 பவுன் ரூபாய் 53,640 என்ற அளவிலும் விற்பனையானது.